அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, திபெத்துடன் மட்டுமே அருணாச்சல பிரதேச எல்லை உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. அதாவது அருணாச்சல பிரதேசத்தினுடைய அரசியல் சார்ந்து இந்த ஒரு விஷயம் அந்த முதல்வர் வந்து பேசியிருக்கிறார். திபெத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1958ஆம் ஆண்டு சீனாவுடைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இருந்தாலும் அருணாச்சல பிரதேச மாநிலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய எல்லைகள்ல 1200 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, அதிகமான எல்லை வந்து திபெத்தோட தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அத தவிர பூட்டானோட ஒரு 150 கிலோமீட்டர், மியான்மரோட ஒரு 550 கிலோமீட்டர் இருந்தாலுமே, இந்தியா அதிகமான அருணாச்சல பிரதேச மாநிலம் அதிகமான எல்லைய திபெத்தோட ஷேர் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம திபெத்தோட சைனாவோட ஷேர் பண்ணல. சைனாவோட எந்த நிலப்பகுதியுமே இந்தியா ஷேர் பண்ணல. எல்லாமே திபெத்தோட நிலப்பகுதிய தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, சைனாவோட ஒரு பார்ட்டே திபெத் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம ஆளுங்க பேசியிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவின் கழுத்தில் சீனாவின் கத்தி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்னன்னா, வங்கதேசத்துக்கு வங்காளதேசம் அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா? பங்களாதேஷ். அங்க வந்து இந்த சிலிகுரி காரிடார் பக்கத்துல சைனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்ட வந்து ஒரு விமான நிலையத்த என்னன்னா, இந்த லால்மோனிர் ஹட் பகுதி அப்படிங்கிற இந்த பகுதியில ஒரு 2ஆம் உலகப் போர்ல கைவிடப்பட்ட ஒரு விமான நிலையம் இருக்கு. அந்த விமான நிலையத்த வந்து அ சைனா வந்து புனரமைக்க போறாங்க. சரியா? ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? பங்களாதேஷ்க்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ இந்தியாவுல இந்த இடம் கொல்கத்தா இருக்கு. அதே மாரி நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி தான் இருக்கும் ஏறக்குறைய. இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, கோழியோட கழுத்து மாரி சின்னதா இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு வழித்தடம் தான் சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழித்தடம் வழியா தான் நம்ம நார்த் ஈஸ்ட்க்கு போ முடியும். அங்க இருக்கிறவங்க இங்க வர முடியும். சரிங்களா? இதனுடைய அகலமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப குறுகிய ஒரு பாதை. அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா, கோழியின் கழுத்து அல்லது சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? சிக்கன் நெக் காரிடார். இப்ப இந்த ஒரு காரிடார வந்து முடக்கிட்டாங்க அப்படின்னா, சைனா வந்து இந்த காரிடார முடக்கிருச்சு அப்படின்னா, நம்மளால நார்த் ஈஸ்ட்ட ஆக்சஸ் பண்ணவே முடியாம போயிரும். ஓகேவா? இப்ப லால்மோனிர்காட் பகுதியில அந்த விமான தளத்த வந்து உருவாக்குறது என்ன ஆகுது? சீனாவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன கிரியேட் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? சைனா வந்து இந்தியாவ அட்டாக் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அங்கருந்து அந்த லால்மோனிர்காட்ல இருந்து சிலிகுரி காரிடார ஈஸியா வந்து முடக்கிட முடியும் சைனானால. அப்ப நம்மளோட நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டியே வந்து இல்லாம போயிரும். ஓகேவா? அதுக்கு நம்ப ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீஸ்தா அப்படிங்கிற நதி இருக்கு. இந்தியாவுல பங்களாதேஷ்க்கும், இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கும் இடையில போகக்கூடிய ஒரு நதி தான் இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதி. ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, 2 சுரங்க பாதைகள நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லா விதமான வெதர் கண்டிஷன்ஸ்லயும் போற மாதிரியான ஒரு சுரங்க பாதைய நம்ப அமைச்சுட்டு இருக்கோம். இன்கேஸ் சிலிகுரி காரிடார் வந்து தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ப அந்த சுரங்கங்கள் வழியா நார்த் ஈஸ்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 2 செய்திகள் தான் இன்னைக்கு செய்தித்தாள்ல ஓரளவுக்கு முக்கியமா இருந்த செய்திகளாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.